வெஜிடேரியன் பிளாக் பெப்பர் சிக்கன், சைவ மிளகு கோழி மசாலா. அந்த கடையில் விற்கிற வெஜிடேரியன் சிக்கன் சோயா சங்க்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா 10 நிமிஷம் எடுத்த வெஜிடேரியன் சிக்கனை ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோ ஓவனில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றுக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லாதப்போ நம்ம குக்கிங் ஆயிலை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச கார்லிக், பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெட்டி வச்ச இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வெஜிடேரியன் சிக்கன் சோயா சங்க்ஸை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது மேலே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாக வந்துடும் எல்லாமே. ஆனியனு, அந்த சிக்கன் சங்க்ஸ் எல்லாம் வந்து அந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக மாறுது. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்ச அந்த டொமேட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தக்காளியோட புளிப்பு, அந்த மிளகாவோட அந்த காரம், இதெல்லாமே அந்த மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக்காகி வரணும். நல்லா ஒரு 1 to 2 minutes குக்கான பிறகு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் மசாலாஸை ஆட் பண்ணலாம். ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லி பவுடர் கொஞ்சம், பெருஞ்சீரகம் பவுடர் கொஞ்சம், கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஊற்ற தேவையில்ல, இருக்கிற தண்ணியே அது ட்ரை ஆகிட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா, அந்த புளிப்பு தன்மை, அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே அது கூட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக்காகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ அந்த பிளாக் பெப்பரை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம பேரே வந்து பிளாக் பெப்பர் வெஜிடேரியன் சிக்கன் மசாலான்னு வச்சுருக்கனால இந்த பிளாக் பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எல்லாம் ட்ரை ஆகிட்டு எதுலேயும் ஒட்டாமல் அப்படியே ட்ரை ஆகிட்டு வரும். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். வெஜிடேரியன் black pepper chicken ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.